இப்போ வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் வந்து எப்படி அவிச்சு சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது வந்து நீங்கள் ஒரு லீஃபாக எடுத்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டு சேரும். நீங்கள் வந்து இப்போ மொத்தமாக நான் எப்படி எடுக்கிறேனோ அதே மெத்தடில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அடியில் ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா அழகாக உடச்சி வந்துடும். பூ மாதிரி தூக்கி தனியாக போட்டுடலாம். இதை நீங்கள் வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு லீஃபாக எடுத்திங்கன்னா டஸ்ட்பினில் போகிறதுக்கு உங்களுக்கு கஷ்டம், அதிகமாக குப்பை இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மேலே அந்த நூல் மாதிரி இருக்குல்ல, அதையும் அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இப்போ அடுத்தது எடுக்கிறேன் பாருங்கள். இதே போல் எடுங்க. மொத்தமாக எடுத்து கீழே வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா அப்படியே ஒரு பூ மாதிரி வந்துடும். இப்போ வந்து இந்த ஸ்வீட் கார்ன் வந்து சீக்கிரமே குக் ஆகிடும் அப்படின்றதுனால நீங்கள் தண்ணியிலலாம் போட்டு குக்கரில் வைக்க வேணாம். ஸ்டீமரில் வச்சுட்டு இப்போ நான் இது மேலே வந்து உப்பும் மஞ்சத்தூளும் கலந்த தண்ணியை வந்து தூரேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ப்ளைனாக அவிப்பீங்க, அதுமாரி செய்யாமல் இதேமாரி அவிச்சு பாருங்கள். உன்னோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதை வந்து ஒரு 15 நிமிஷம் அவிச்சு எடுத்திங்கனாலே போதும். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களே எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.